1967 திமுக முதல் முறை ஆட்சி அமைச்சோடனே நமக்கு கூவம் இருக்கு இல்லையா, அந்த கூவத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க. திட்டத்தோட மதிப்பீடு 3 கோடி ரூபாய். திட்டம் அறிவிச்சு ஒரு வருஷம் ஆச்சு, எந்த ஒரு செயல்பாடு நிதி எல்லாம் போயிடுச்சு. சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்காரர் ஒருத்தர் கேட்கிறார், கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் கேட்கிறார், 3 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்கீங்க, என்னங்க ஆச்சு? அப்ப பதில் சொல்றாரு பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தா கலைஞர் அவர்கள். என்ன சொல்றாரு, நாளைக்கு மறுநாள் நான் உங்களுக்கு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கிற சட்டமன்றத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில நியூஸ் வருது, கூவத்தில் முதலைகள் அட்டகாசம், வேலை செய்ய போனவங்க பயந்து ஓட்டம் அப்படின்னு. சட்டமன்றத்துல வந்து என்னங்க எதுவும் நியூஸ் இருக்குன்னு கேட்டா, ஆமா கூவத்துல முதலைகள் மெய் தான், வேலை பார்க்க முடியாம எல்லாம் போயிட்டாங்க. ஐயோ ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க, பதறாதீங்க. அந்த 3 கோடி ரூபாய் என்ன போச்சு அப்படின்னு கேட்டா, அந்த திட்டத்துல செலவு பண்ணிட்டோம். அப்ப என்ன கணக்குன்னா அது முதலைகள் விழுங்கிய கணக்கு அப்படின்னா. அன்னைக்கு சவரன் நகை 100 ரூபாய், இன்னைக்கு சவரன் நகை 1.5 லட்சம் ரூபாய். அந்த 3 கோடி ரூபாய் ஈக்குவேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 4500 கோடி ரூபாய் இன்னைக்கு மதிப்பு. அது குடும்பம், ஒரு குடும்பமா இருந்துச்சா, குடும்பம் முதலையும் குடும்பமா தான் இருந்திருக்கு, ஒரு ஃபேமிலி. அது கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருந்திருக்கும் போல. அது இன்னும் எண்ணி முடிக்கல, எண்ணிக்கிட்டு இருக்கும். குட்டி போட்டுருச்சுங்களா? போட்டுக்கிட்டே இருக்கு. சென்னையில போடுது, துபாயில போடுது, நிறைய போடுது.